ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் திருமிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பராப வருடம் பிறந்திருக்கு. இந்த வருஷம் 12 ராசிகளுக்கும் என்ன செய்ய போகுது, இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த பராப வருஷம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. ரிஷப ராசியில நல்ல கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த நிலையில இருப்பாங்க. இன்னைக்கு வேலையோ தொழிலோ போகாட்டா கூட நம்ம சமாளிக்க முடியுங்கிற அமைப்புல உள்ளவங்க இருப்பாங்க. அன்றாடம் பிழைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அன்றாடம் பிழைத்தும் பற்றாக்குறையோடு இருப்பவங்க இருப்பாங்க. நல்லா கவனிங்க, ரிஷபராசி அமைப்புல இத்தனை பேர் இருப்போம். இதுல இந்த கோல்சார பலன் அவசியம் சொல்லணுமா? ஒளியோடு ஒளி சேரும் பொழுது வித்தியாசம் தெரியாது. ஒளி இல்லாத அமைப்புல ஒளி வரும் பொழுது செயல்பட ஆரம்பிக்கும். கோல்சாரம் அவசியம் சொல்லணும். பலவீனமான ஜாதகங்களுக்கு, எந்த ராசியாக இருந்தாலும் பலவீனமான ஜாதகங்களுக்கு இந்த கோல்சாரம் நன்மையோ தீமையோ தரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி இப்ப எல்லா ராசியிலுமே பலவீனமானவர்களுக்கு தான் இது நமக்கு தேவை. உடம்புல சத்து இல்லாதவங்க தான் ஊசி போடுவாங்க, சத்து மாத்திரை சாப்பிடுவாங்க. நல்ல நிலையில உள்ளவர்கள் சத்து மாத்திரை தேவையில்லை. சரியா? இப்ப ரிஷப ராசிக்கு இந்த பராப வருஷம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி இப்ப இன்னொன்னு சொல்றேன், ரிஷபராசியில 12 லக்கணமும் இருக்கும். ரிஷபராசி ரிஷப லக்கணம், ரிஷபராசி மிதுன லக்கணம் இருக்கும். உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்டம் கம்மியாக இருந்தாலும் லக்கணம் வலுவா இருக்கணும். அப்பத்தான் அந்த அதிர்ஷ்டம் கம்மியான அமைப்புல நீங்க இப்படி நடைபெற்று குடும்பத்தை நிறைவேற்றுவீங்க. அதுலயும் லக்கண பலவீனமான சிரமம் தான். அப்படிலாம் அது 100ல ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள்னு சொல்ற அமைப்புல 1-2 தான் வரும். மற்றவங்க நடத்துறாங்க. 90% கோல்சாரம் சொல்லி ஆகணும். இப்ப ரிஷபராசி சித்திரை பிறக்க வரைக்கும் இதுவரைக்கும் என்ன இருந்துச்சு? 2ஆம் இடத்துல குரு, பற்றாக்குறை உள்ள ஜாதகத்துல கூட ஏதோ நிறைவை கொடுத்துக்கிட்டு இருந்தார். சனி 11ஆம் இடத்துல எல்லா கிரகமும் இருக்கலாமுங்க, எல்லாமே இருக்கலாம். நியூட்ரல் ஸ்தானம், ஏகாதசம் தண்ணில் எக்கோடும் நன்றுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. 11ல ராகு இருந்தாரு, சனி இருந்து உங்களுக்கு ஏதோ லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. லாபத்தை தடை செய்தார், லாபத்தை கொடுத்தார். இது ஒரு நுணுக்கம். அடுத்து ராகு 10ல இருந்தாரு, தொழிலை கெடுத்தாருன்னு சொல்லலாம், தொழிலை கொடுத்தாருன்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி பெரும்பாலும் 11ஆம் இடம் லாபத்தை கொடுத்தாரு சொல்லலாம், 10ஆம் இடம் லாபத்தை கெடுத்தாருன்னு பெரும்பாலும். ஏன்னா இங்க அவயவ ஜாதகத்தை தான் நம்ம இது பயன்படும் சொல்றேன். கோல்சாரம் பெரிய ராஜயோக ஜாதகத்துல கூட சில பலவீனங்கள் இருக்கும், அதுல இதை கனெக்ட் ஆகும், அவங்களுக்கு சரியா இருக்கும். பாருங்க, ராஜதிசை நடந்துகிட்டு இருந்தா இப்படி அமைப்புல. சரி, கேது 4ல இருந்தாரு, தாயார் உடல்நலம் ஆரோக்கிய கேடு தானே, சிறு கெடுதல் தானே, இருட்டு தானே கேடு. குருவோட சேர்ந்ததான் கேது நல்ல அமைப்பு. செவ்வாயோடு சேரும் பொழுது செவ்வாயின் குணத்தை தணிப்பார், சனியோடு சேரும் போது சனியுடைய குணத்தை தணிப்பார். கேதுடைய அமைப்பு 4ஆம் இடத்துல இருந்துச்சு. வயசுக்கு தெரிந்தவரை கல்வியில ஒரு பின்னடைவு உங்க ஜாதகத்துல இருந்தால், கல்வியில எல்லாருக்கும் கிடையாது, கல்வியில பின்னடைவு, வாகனத்துல ரிப்பேர் பண்ணி வாகனத்துல ஒரு திருப்தியின்மை, வீடு கட்ட முடியாம நிக்கிறது, இதெல்லாம் கேதுவசி நடந்து உங்க ஜாதகத்துல பலவீனமாக இருந்து 4ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும் கோல்சாரத்துல. இப்ப வருஷம் பிறக்குது, 2ல உள்ள குருவான் 3க்கு வராரு. 3 முயற்சி முக்கியம் வேணும். தேகம்னு சொல்லலாம். 3ஆம் இடம் தேகம், நீங்க பலம் பெறுவீங்க. உச்சம் கைப்பவர். சகோதரர் நமக்கு வேணும் இல்ல, சகோதரருடைய உதவிகள், அவங்க நல்லா இருப்பாங்க. துணைக்கு துணை வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்புல. நகை நட்டுகள் அடவு போட்டுருந்தீங்கன்னா திருப்புவீங்க. 3ஆம் இடம் நகை நட்டுகள், பெண்களுக்கு தான் நகை நட்டுகள் உருவானாலும் ஆண்களும் நிறைய போடுறாங்க. இந்த 3ஆம் இடம் நகை நட்டு. என்னுடைய ஆபீஸுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாரு. கையில 4 மோதிரம், இந்த கையில மோதிரங்கள், கழுத்துல செயின், பிரஸ்லெட் எல்லாம் போட்டிருந்தாரு. ஏன் போடுறாரு? கிரகங்கள் எண்ணங்கள் மூலம் செயல்படுத்தும். 3ஆம் இடம் அற்புதமா இருக்குன்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்தேன், சுட்டி காட்டினேன். சுக்கிரனும் கிடக்கூடாது, குருவும் கிடக்கூடாது, அவர் தங்கத்தை அணிஞ்சுக்கிற. 3ஆம் இடமும் கெட்டு போகல, அவர் அப்படித்தான் போட்டிருப்பாரு. நிரூபிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிரகங்கள் இருக்குதுங்க. இப்ப 3ஆம் இடம் முயற்சி சொல்லலாம். முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம்னு சமூக நீதி சொல்லிட்டு போயிடும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாது. முயற்சி செய்வார், சறுக்கும். கிரகத்தை ஜாதகத்தை நிரூபிக்கலாம். 3ஆம் இடம் கெட்டு போனா முயற்சி அவர் முதுகு பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட காலம் தள்ளணும், அப்புறம் அவரே ஸ்டார்ட் ஆயிடுவாருங்க. இதெல்லாம் விதிவிலக்கள் நிறைய இருக்கு. 3ஆம் இடம் நமக்கு தேவையான விஷயம், சிறப்பா இருக்கும். சரி, பார்வையை பார்ப்போம். 7ஆம் இடம் பார்க்குது. திருமணம் ஆகாதவருக்கு, வயசுக்கு தகுந்த திருமணம் ஆகாதவருக்கு ஆகும். திருமணம் செய்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புரிதல் ஏற்படும். முதல் திருமணம் முடிஞ்ச 2ஆம் திருமண ஸ்தானம், பொதுவான திருமண ஸ்தானம் நல்லா இருக்கும். கூட்டு தொழில சரியில்லாம இருக்கல, அது சிறக்கும். கூட்டு தொழில் எண்ணங்கள் வரும், கூட்டு தொழில் சிறக்கும். சொந்த தொழில் வச்சுக்கிட்டு கூட்டு தொழில் வரக்கூடிய உங்க தசாபத்தி அமைப்பு படி எண்ணங்கள் இருக்கா, நிறைவேறும். கூட்டுறவு, உங்களுக்கு எதிர்படுறவங்க பூராமே உங்கள்ட்ட நம்ம ராசி 7ஆம் இடம் நம்ம நோக்கி வர்றாங்க பாருங்க, அவங்க பூரா ஒரு அனுசரணை, ஒருவரை வச்சு உதவி கேட்கறீங்க, அதுலயும் இது பயன்படும். 7ஆம் இடம் அதை குறிக்குமுங்க. சரி, 10ல உள்ள ராகு 9ஆம் இடத்துக்கு வராது. 9ஆம் இடத்துக்கு வந்தா உங்க ஜாதகம் எப்படி, தந்தையார் 9ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, தந்தைக்கு சரியில்லைன்னு சொல்ல முடியும் கோச்சாரத்துல. ஆனா லக்னப்படி பலவீனமா இருந்து உங்க ஜாதகப்படி சூரியனுக்கு எதிரான தசாபதிகள், தந்தையார் பாதிக்கக்கூடிய தசாபதிகள் இருந்துச்சுன்னா இந்த ராகு கெடுக்கும். அப்படியும் கெடுக்காது, ஏன்னா குருவுடைய உச்சப்பார்வை. அப்ப பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியங்கள் ராகு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல தடை இருந்துச்சுன்னா அதை மீறி உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு. தெய்வ நேர்த்திக்கடன்கள் செய்யணுமா செய்வீங்க. கோவில் கட்டுற பணி உங்க ஜாதகப்படி, எல்லாரும் கோவில் கட்ட மாட்டோம். கோவில் கட்டுறதுக்கு முழு தொகை பொருளெல்லாம் வசூலிச்சு செய்யறாங்கிறது உங்க தசாபத்தி, உங்க ஜாதகத்துடைய வலு, அது கண்டிப்பா நிறைவேறும். ராகு 11ல சனி இருக்காரு. இப்ப உச்சகுரு பார்வை வாங்கின வெற்றி ஊடக சனி லாபத்தை பெருக்கும், பல மடங்கு பெருக்கும். உங்க ஜாதகம் ஏற்புடையதாக இருந்தால் இந்த 11 அங்கே ஃபார்ம் ஆகும். மிகுந்த இந்த ஒரு வருஷம் அற்புதமான லாபத்தை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். 4ல இருக்கிற கேது 4ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடம் போகுது. அப்ப 4ஆம் இடத்துல கெட்ட பலங்கள் புறம் நீங்கும். கல்வி, வீடு வாசல், வாகனம், தன் சுகம் எல்லாமே நல்லபடியா வரும். 3ல சேர்றது குருவை சகோதரருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். கேது சேர்றது குருவினுடைய பலனை வளர்க்கும். ராகு குருவின் பலனை சிதைக்கும், கேது குருவின் பலனை வளர்க்கும். இது அற்புதமான விஷயம். இப்ப இந்த அமைப்புல நல்லபடியாக இருக்கும். அப்ப குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும். ஒரு வியாபாரத்தை, வருமானத்தை எடுங்க. கூட்டு தொழில் நம்ம வியாபாரம் பண்றோம், நமக்கு நானே கொடுத்துக்கிறத வாங்கிக்கிறது இல்லை, மக்கள் வேணும் இல்லை, நம்மகிட்ட ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா மக்கள் வேணும், அது நல்லா இருக்கும். பாக்கியங்கள் பெருகும், லாபங்கள் கிடைக்கும். தனப்பிராப்தத்துல ஒரு கோச்சாரத்துல ஒரு அமைப்பு தெரியுதா, 7, 9, 11. சரியா? அப்ப இது வரைக்கும் வருமானத்துல குறைவா இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகப்படி யோகமான தசாபதிகள் திணறி கொண்டிருந்தால் இந்த கோச்சாரம், இந்த வருஷ கோச்சாரங்கள் பூஸ்ட் செய்து உங்களை உயர்த்தி விடும். சரி, வருஷக்கரங்கள் தான் முக்கியமா, மாதக்கரங்கள் இருக்கு. சரி, லக்னாதிபதியே, உங்கள் ராசி அதிபதி ராசி தான் கோச்சாரம். ராசி அதிபதி குருவோடு சேரும்போது அற்புதமா இருக்கும். இந்த இடத்துல குருவும் சுக்கிரன் சேர்றாங்க அப்படிங்கிற அது வேற நுணுக்கம். கோச்சாரத்துக்கு ராசி அதிபதி பலம் பெறுவார், இங்கே வரும் பொழுது பலம் பெறுவார். செவ்வாய் வீடு ஆகாவிட்டாலும் ஒளித்துவம், இங்க ராயோட சேர்ந்தாலும் முதல் கிரகணம் அடைஞ்சாலும் நெருங்குற தூரத்தை வச்சு இந்த குருவனுடைய பார்வையை வச்சு துல்லிதமாக கணிக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய அந்தரங்கள் எப்படி இருக்கு, சூட்சுமங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து பலனை சொல்லலாம். 11ஆம் இடத்துல இந்த இடத்துல உங்க சுக்கிரன் வந்தாலும் குரு பார்வையில் இருக்கும்போது மனைவி வழி லாபங்கள், தந்தையார் வழி லாபங்கள் இப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா சித்தியாகும். அப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றமான வருஷம் என்பதுல மாற்று கருத்து இல்லைங்க. நீங்க இறை நம்பிக்கை கைவிடாதீர்கள். இறை நம்பிக்கை எப்ப வேணும், அதே மாதிரி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். இந்த ரிஷபராசி இந்த குறிப்பெயர்ச்சி, இந்த பராபவ வருடம் உங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தரும் என்று கூறி வாழ்த்துகிறேன். அடுத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம். நன்றி.